வணக்கம் மாணவர்களே, இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 7 வெப்ப இயக்கவியல் பார்க்க போகிறோம். வெப்ப இயக்கவியல் உள்ள புத்தக வினாவுக்கு நம்ம விடைகள் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஒன்வேர்டு, அதாவது ஒரு மதிப்பெண் வினாக்களில் 1வது வினாவுக்கு ஆவணா, 2வது வினாவுக்கு ஈயனா, 3வது வினாவுக்கு ஆவணா, 4வது வினாவுக்கு ஈயன்னா. சரியா? 5வது வினாவுக்கு ஆ, 6வது வினாவுக்கு ஈயன்னா. அடுத்து 7க்கு ஆவண்ணா ஆ. சரியா? 8க்கு ஆவண்ணா, 9க்கும் ஆவண்ணா, 9க்கும் ஆவண்ணா. சரியா? அடுத்து பாருங்க, 10வது வினாவுக்கு ஆ, 11வது வினாவுக்கு ஈ, 12வது வினாவுக்கு ஈ. சரியா? 11க்கும் ஈ, 12க்கும் ஈ, 13க்கும் ஈ, ஈ, 14 ஈ, 15 ஆ, 16 ஆ. சரியா? விடையை கூட பார்த்துக்கோங்க, -500 ஆர். 17க்கு ஈ, 18 ஈ, 19 ஈ, 20 ஆ, 21 ஈ, 22 ஈ, 23 ஆ, 24 ஈ, 25 ஆ. நமக்கு புத்தக வினாத்திலேருந்து தான் நமக்கு எப்போதுமே பப்ளிக்கு கொஸ்டின் அதிகமாக வருது. அதனால் நல்லா படிச்சுக்கிடணும் புத்தக வினாவை. சரி, இப்போது நம்ம இந்த 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் வினாக்கள் இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்களும் இருக்குது. இதை நம்ம நம்பர் எழுதியிருக்கோம், அதை மட்டும் பார்த்துக்கிடுவோம். அடுத்து புத்தகத்தில் குறிக்கலாம். சரியா? இப்போ 26க்கு பக்க எண் 244, 27க்கு பக்க எண், அதாவது கெஸ்ஸின் வெப்பமாறா கூட்டல் விதி 230. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 28க்கு 209. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 29ல் வெப்பமாறா செயல்முறை, வெப்பமாறா செயல்முறை, சரியா, வெப்பநிலை மாறா செயல்முறை, வெப்பம் மாறா செயல்முறை. இது 210, இது 211. சரியா? அடுத்து பாருங்கள், என்ட்ரோபி 30வது வினாக்கு 233, 31க்கு 240, 240. 3வதுக்கு வினை தன்னிச்சையாக நிகழலாம். சரியா? அடுத்து 32க்கு 238 எரிதல் எந்தால்பி வரையறு 222. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது பிறகு நோட் பண்ணலாம். 34க்கு 223, 35க்கு 228, 36க்கு 228, 37க்கு 230, 38க்கு 211, 212, 36க்கு 233. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வினா நம்ம நோட் பண்ணலை. 40, 41, 42 பாருங்கள், 242. இதெல்லாம் நம்மளாக தான் எழுதணும். சரியா? கால்சியம் குளோரைன்கிறது புக்கில் இல்லை. புக்கில் இல்லாத கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அடுத்து 44க்கு நிலை மற்றும் வழி சார்புகள். இந்த வழி சார்புகள் என்பது வெப்பம், வேலை தான் வழி சார்புகள். இதை தவிர்த்து எந்தால்பி, என்ட்ரோபி, கட்டிலா ஆற்றல், வெப்பநிலை, இது எல்லாமே நிலை சார்புகள். சரியா? அதை நீங்கள் எடுத்து தனித்தனியாக எழுதிக்கோங்க. 45க்கு 233, 234. சரியா? 46க்கு தன்னிச்சையான செயல்முறை என்றால் இது நோட் பண்ணலை இன்னும். 47க்கு 212, 213. 48க்கு 225, 226. 49க்கு 216, 214, 15, 16. சரியா? 50க்கு 219, 220. 51க்கு பக்க எண் 231, 232. சரியா?
52க்கு நம்ம இப்போ நோட் பண்ணுவோம், கடைசியாக நோட் பண்ணுவோம். சரியா? அடுத்து 53 53ல் உள்ள வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா 53, 54, 55 இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 306ல் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது புக்குக்கு பின்னாடியே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இப்போ நம்ம விடை என்னங்கிறத நம்ம பேஜ் வைஸாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரி, இப்போ 209ல் 28வது வினா இருக்குது, பொறுமை சாரா பண்புகள். சரியா? எடுத்துக்காட்டி சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு என்னது? ஒளிவிலகல் எண், பரப்பு இழுவிசை. எதுனாலும் நம்ம ஒன்று எழுதிக்கலாம். எடுத்துக்காட்டு நிறையா இருக்குது, நம்ம 2 எழுதுனா போதும். 28வது வினா, பொருண்மை சாரா பண்புகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. சரியா? அடுத்து பாருங்கள், 29வது வினா, வெப்பமாறா செயல்முறை. 29ல் ஆ. சரியா? வெப்பமாறா செயல்முறை. அடுத்து பாருங்கள், வெப்பநிலை மாறா செயல்முறை. இது 29ல் ஆ. சரியா? இங்கே வரைய நோட் பண்ணிக்கோங்க, வரையறுக்கப்படுகிறது. சரியா? அடுத்து பாருங்கள், அழுத்த மாறா செயல்முறை. இது 29ல் இ. இங்கே வரைய ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடலவு மாறா செயல்முறை. இது வரையறுக்கப்படுகிறது. அது வரைய நீங்கள் எழுதுனா போதும். அடுத்து பாருங்கள், நிலை சார்புகள் என்றால் என்ன? வழி சார்புகள், நிலை சார்புகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருகன்னு சொல்லியிருக்காங்க. முதல் நிலை சார்புகளை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே மதிப்பினை கொண்டிருக்கும். 38 இங்கே ஆரம்பித்து மதிப்பினை கொண்டிருக்கும். 38வது வினா. சரியா? எடுத்துக்காட்டு 2 எழுதுங்க, அழுத்தம், கனளவு. சரியா? இது போதும். அடுத்து வழி சார்புகள் என்றால் என்ன? இது 38வது வினா தான். சரியா? அதுக்கு எடுத்துக்காட்டு வேலை. முதல் ஒரு பேராகிராஃப் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே வேலை, வெப்பம் 2 மட்டும்தான் இருக்கும், அது அப்படியே எழுதிக்கலாமா? சரி, நீங்கள் அடுத்து அக ஆற்றலின் சிறப்பியல்கள் யாவை? 47வது வினா. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பாயிண்ட் இருக்குது. இந்த 6 பாயிண்ட்டு இந்த புள்ளி புள்ளியாக வச்சுருப்பாங்க. சரியா? இப்போ 47 இங்கே நோட் பண்ணோம்னா இதில் நமக்கு முக்கியமான லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள லைன் தான். ஒரு அமைப்பின் அக ஆற்றலானது ஒரு பொருண்மை சார் பண்பாகும். சரியா? இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு அமைப்பின் அக ஆற்றல் என்பது ஒரு நிலை சார்பு. இதோட முடிச்சுக்கலாம். மித்த எல்லாம் நம்ம அப்படியே என்ன செய்யணும், எழுதித்தான் ஆகணும். சரியா? அமைப்பின் அக ஆற்றல் மாற்றமானது எப்படி இருக்குன்னு எழுதுவாங்க, அதாவது ஃபைனல் மைனஸ் இன்சியல். சரியா? அடுத்து சுற்றோட செயல்முறை, அக ஆற்றல்மானது எவ்வித மாற்றமும் நிகழ்வில்லை. சுற்று செயல்முறை, அதாவது சைக்கிளிக் ப்ராசஸில் டெல்டா யூவோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இதை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. மொத்தம் இதுவரை 6 பாயிண்ட். இங்கே வரைய 47வது வினாவை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் எடுங்க, 49வது வினா. 49வது வினா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது, 214ல் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் முடியுது எங்கே முடியுது? 216ல் முடியுது. நீங்கள் இதை ஈக்குவேஷன் மட்டும்னாச்சும் எழுதி பார்த்துக்கோங்க. படம், ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுங்கிறத எழுதி காட்டிடணும். சரியா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 50வது வினா. இந்த 50வது வினா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 219ல், பக்க எண் 219ல் 50வது வினா இங்கே ஸ்டார்ட் ஆகுது. சரியா? எந்தால்பி மற்றும் அக ஆற்றல் ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு, முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். சரியா? எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 220ல் முடியுது. சரியா? 7.17லோட முடியுது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிதல் வெப்பம். எரிதல் வெப்பங்கிறது 222ல். இந்த ஒரு பேராகிராஃபை ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, எரிதல் வெப்பம் என்றால் என்ன. சரியா? அடுத்து மோலார் ஏற்புத்திறன். சரியா? மோலார் ஏற்புத்திறன்கிறது இங்கேருந்து ஒரு மோல்லேருந்து ஆரம்பித்து ஏற்புத்திறன், மோலார் ஏற்புத்திறன், வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. இதோட யூனிட்டு சரியா, ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின்னா, இது ரிப்பீட்டட் கொஸ்டின்னு கேட்பாங்க. சரியா? ஒரு நல்லியல்பு வாயுக்கான சிபி மற்றும் சிவி
ஆகியவற்றுக்கான இடையான தொடர்பு. இது வந்து புக் இன்சைடு கொஸ்டின். சரியா, இது வந்து என்ன தொடர்புங்கிறது இங்கே வரையே இருக்கும். இதில் அது தொடர்புக்கான விளக்கம் இருக்கும். இதுவரையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரியா, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கலோரிமீட்டர். கலோரிமீட்டரில் வந்து 225வது பக்கத்தில் ஆரம்பிக்கு. இந்த படத்தோடு சேர்த்து எழுதணும். 248வது வினா. இது எத்தனாவது? 48வது வினா. இதில் ஆரம்பிக்கு. ஆனால் முடியுது எங்கே முடியுது? 226ல் அடுத்த பக்கத்தில் தான் முடியுது. சரியா, இதோட முடிச்சிடணும். பாம் கலோரிமீட்டரின் பயன்கள் அது மேலே உள்ளதோடு முடிச்சிடணும். சரியா, அடுத்து பாருங்கள் 228வது பக்கத்தில் இருக்குது 35வது வினா. சரியா, உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருள்களின் கலோரி மதிப்பு நமக்கு புக்கில் இருக்குது. 35வது வினா. அதோட யூனிட்டும் கேட்டிருக்காங்க. யூனிட்டு பாருங்கள், ஜூல் பெர் கிலோகிராம். சரியா, அடுத்து பாருங்கள் அதே பக்கத்தில் 36வது வினா. நடுநிலையாக்கல் வெப்பம் என்றால் என்ன? சரியா, 36வது வினாவை அப்படியே அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்கள் முக்கியமான வினா. கெஸ்ஸின் விதிப்படி. அதாவது கெஸ் விதி அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். இந்த எக்ஸாம்பிள்ஸையும் எழுதிடணும். எக்ஸாம்பிள் இல்லது, இது விளக்கத்தையும் நம்ம எழுதிடணும். அடுத்தும் ஒரு முக்கியமான வினா, படியக்கூடு ஆற்றல். 37வது வினா. இங்கேருந்து ஆரம்பித்து இதோட முடிகிறது. சரியா, எடுத்துக்காட்டு எழுதுன்னா எழுதிக்கலாம். இந்த மதிப்பையும் நம்ம எழுதிக்கலாம். சரியா, இதோட முடிக்கணுனாலும் முடிச்சுக்கலாம். படியக்கூடு ஆற்றல் என்றால் என்னன்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டெல்லாம் எதுவும் கேட்கல. சரியா, அடுத்து பாருங்கள் 231ல் 51வது வினா. சோடியம் குளோரைடின் எந்தால்பியை கண்டுபிடிக்கணும். அதாவது எந்தால்பியில் படியக்கூடு ஆற்றல். சரியா, இந்த பேராகிராஃபை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 51 இங்கே ஆரம்பிக்கு எங்கே முடியுது? அடுத்த பக்கத்தில் தன்மதிப்பீடு வினாக்கு மேலே முடிகிறது. அதாவது 232வது பக்கம். சரியா, அடுத்து பாருங்கள் 30வது வினா. என்ட்ரோபி என்றால் என்ன? சரியா, என்ட்ரோபி வரையறு. அதோட யூனிட்டு எழுதிடணும். அதுக்கான விளக்கம். என்ட்ரோபி எப்படி மாறுது, எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டெல்டா எஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து என்ட்ரோபி கூற்று. அதாவது என்ட்ரோபி கூற்று அப்படிங்கிறது நமக்கு 45வது வினா. அதாவது இரண்டாம் விதிகளை எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது தெர்மோடைனமிக்ஸின் இரண்டாம் விதி. சரியா, வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இரண்டாம் விதிங்கிறது 3 கூற்றை நம்ம எழுதணும். என்ட்ரோபி கூற்று எழுதிக்கோங்க. இங்கே ஆரம்பித்து இதில் முடியுது. இந்த ஜீரோங்கன்னு இருக்கா, அதோட முடியுது. அதுக்கடுத்து கெல்வின் பிளாங்க் கூற்று. இது 39வது வினாவும் இருக்குது, 45வது வினாவிலையும் இருக்குது. இது 39வது வினாவுக்கு இவ்வளோ போதும். இது மட்டும் எழுதினா போதும். 45வது வினாவுக்கு இது 2 எழுதணும், 3 எழுதணும். 1 எழுதியிருக்கோம், இப்போ இது 2. அடுத்து வந்து கிளாசியஸ் கூற்றுன்னு இருக்கும், அதையும் சேர்த்து எழுதணும். இதுதான் 45வது வினா. 3 கூற்றையும் எழுதுனா அதான் 45வது வினா. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் நம்பர் 238ல் அதாவது கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் என்றால் என்னென்ன இது மட்டும் எழுதுனா போதும். ஜீனா என்ன? ஃப்ரீ எனர்ஜி. கட்டிலா ஆற்றல். கச்சினா என்னது? எந்தால்பி. டீனா வெப்பநிலை. எஸ்னா என்ட்ரோபி. இது தனித்தனியாக எடுத்து எழுதுனா போதும். இது மேலேயும் ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஒரு அமைப்பில் வேலை செய்வதற்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் என அழைக்கப்படுகிறது. கட்டிலா ஆற்றல் எப்படி அழைக்கப்படுகிறதுங்கிறதுக்கு ஒரு விளக்கம். சரி, நமக்கு 51வது வினா. கிப்ஸ் கட்டிலா ஆற்றலின் என்ன சொல்லியிருக்காங்க? கட்டிலா ஆற்றலின் சிறப்பியல்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எழுதிட்டு சிறப்பியல்கள் என்னங்கிறத நம்ம இந்த இருக்குல்ல இங்கே ஆரம்பித்து இதெல்லாம் நம்ம எழுதி கொண்டு வந்து இதோடு முடித்தா தான் அதோட சிறப்பியல்கள் இது ஃபுல்லாகவே வந்துடும். சிறப்பியல்கள் இது வரையே வந்துடும். சரியா, நம்ம எவ்வளோ ஷார்ட் பண்ணி எழுதணுமோ 51வது வினாக்கு நம்ம எழுதிக்கலாம். சரியா, அடுத்து பாருங்கள் 240. 240ங்கிறது 31வது வினா. 31வது வினாவில் 1 2 இந்த ப்ளஸ்ஸு மைனஸு அதாவது டெல்டா எஸ் டெல்டா கச்சு ப்ளஸ்ஸு மைனஸு இந்த விளக்கத்தை கொடுக்காங்க. சரியா, அடுத்து 42வது வினா. 42வது வினாங்கிறது இந்த இடத்துல இருக்குது, முக்கியமான வினா. அதாவது
வெப்ப இயக்கவியலின் மூன்றாம் விதி. இந்த பேராகிராஃபை ஃபுல்லாக எழுதுங்க. இந்த இதோட ஈக்குவேஷனோட சேர்த்து எழுதுங்க. 3 மார்க்லையும் கேட்பாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வினா நம்ம பார்த்தோம். இந்த முதல் வினாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் விதி என்றால் என்ன? பக்க எண் 244ன்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். முதல் விதி அதாவது வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. இதோடு சேர்த்து எழுதலாம் போதும். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். U = Q + Wங்கிறதையும் நம்ம எழுதிடணும். சரியா? அடுத்து நம்ம இந்த வினாக்கு அதாவது 52வது வினா. சரியா? 52வது வினாக்கு 238வது பக்கத்தில் இப்போ தான் நோட் பண்ணணும். சரியா? அதை நம்ம பார்த்துக்கிடணும். கட்டிலா ஆற்றல்